ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி அதில் 6.1 இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய சில ரேஷியோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Every triangle has 3 sides and 3 angles, but one of the angle is 90 degree, then the triangle is called right angle triangle. A right angle triangle having 3 sides. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம், அதாவது எல்லா ட்ரையாங்கிளுமே 3 சைட்ஸ் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க 3 சைட்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம். இப்போ எப்போ வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு 90 டிகிரி இருக்கணும். ஸோ 90 டிகிரி அப்படிங்கும்போது எல் ஷேப்பு எந்த பிளேஸில் வருதோ அந்த பிளேஸில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு 90 டிகிரி தான் இருக்கிறதுக்கு பாசிபிள். ஸோ அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுக்கு பேர் ஹைப்பர்டென்யூஸ். அதுதான் கொடுத்துருக்க அந்த ட்ரையாங்கிளில் மற்ற 2 சைட்ஸை விட கிரேட்டஸ்ட்டு ஒன்றா இருக்கும். அதே சமயம் அதில் ஒரு ஆங்கிள் ஒன்று அந்த ட்ரையாங்கிளில் இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரியும் அந்த ஆங்கிளும் எந்த சைடு மேலே பிளேஸ் ஆகிருக்கோ அந்த சைடுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஆங்கிள் இருக்கு, தேர்டாக ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த தீட்டா, இந்த ஆங்கிளோட சிம்பிள் என்னன்னு சொன்னோம், தீட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த 3 சைடையும் நீ கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் போட முடியும். நான் இன்னொரு சொல்கிறேன், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்பர்டென்யூஸ், இதுதான் இருக்கிறதுலே லென்த்தியான ஒரு சைடு. அதே மாதிரி தீட்டாவும் 90 டிகிரி, தீட்டாங்கிறது சம்மில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆங்கிள், அது ரெண்டும் எந்த சைடில் பிளேஸ் ஆகிருக்கோ அந்த சைடுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. தேர் ஆர் 3 பேசிக் ரேஷியோஸ் இன் ட்ரிக்னாமெட்ரி. இப்போ இந்த 3 சைட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரியில் 3 ரேஷியோஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று சைன் தீட்டா, அந்த தீட்டாங்கிறது ஆங்கிளோட சிம்பிள், சைன் தீட்டா. அனதர் ஒன் இஸ் காஸ் தீட்டா, கொசைன் தீட்டாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் காஸ் தீட்டா. அடுத்தது டேன்ஜென்ட் தீட்டா, டேன்ஜென்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டேன் தீட்டா. இது 3 ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். இது இருந்தால் தான் ட்ரிக்னாமெட்ரியே நமக்கு புரியும். சைன் தீட்டா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்போசிட் சைடை ஹைப்பர்டென்யூஸோட டிவைட் பண்ணும்போது நமக்கு சைன் தீட்டா கிடைக்கும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்பர்டென்யூஸ். அட்ஜசன்ட் சைடை ஹைப்பர்டென்யூஸோட டிவைட் பண்ணும்போது நமக்கு காஸ் தீட்டா கிடைக்கும். டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் டிவைட் பண்ணும்போது டேன் தீட்டா கிடைக்கும். ஸோ சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்பர்டென்யூஸ், காஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டென்யூஸ் அண்ட் டேன் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 ரேஷியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் இந்த சைன் இருக்கு இல்லையா, அந்த சைனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? ஸோ ரெசிப்ரோக்கல் மீன் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுதான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் தெரியும். சைன் தீட்டா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டுட். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 1. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 1 பை சைன் தீட்டா. ஸோ அந்த 1 பை சைன் தீட்டாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கொசிகன் தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கும், அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1 பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டா ரெண்டுமே. அதே மாதிரி காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா. டேன் தீட்டாவுக்கும் டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு தெரியும், அந்த 1 அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 பை டேன் தீட்டா. 1 பை டேன் தீட்டா வந்து காட் டேன்ஜென்ட், அதை ஷார்ட்டாக காட் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன எல்லாமே இங்கே இருக்குது. ரெசிப்ரோக்கல்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிகன். இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன், டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. இது 3 நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது நம்ம அடுத்த 3 ரேஷியோஸை டிஃபைன் பண்ணிடலாம். அப்போ கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல், இப்போ சைன் தீட்டாங்கிறது கொசிக்கனோட ரெசிப்ரோக்கல். ஸோ ரெண்டுமே வைஸ் வெர்சாவாக வரும். அதுக்கப்புறம் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ், காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை டேன் தீட்டா. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வராங்க. சைன் தீட்டா இன்ட்டு, அதாவது இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த சைன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன், இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி சீக்கன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். சீக்கன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ மாறாது இல்லையா. டேன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு டேன் தீட்டானா என்னென்னு தெரியும்,
என்ன எழுதி வச்சுருக்கோம், அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். அப்போ டேன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். உங்களுக்கு தெரியும் டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் வந்து காட் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. காசை மேலே போட்டு சைனை கீழே போட்டிங்கன்னா அது காட் தீட்டா. ஸோ பேசிக்காக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. அதோட ரெசிப்ரோக்கல் சைனுக்கு கொசிக்கன், காசுக்கு சீக்கண்ட், டேனுக்கு காட்டு. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஈஸி. அதே மாதிரி டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் தீட்டாவே காஸ் தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டா இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேன் தீட்டா. ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பை சைன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ எக்ஸசைஸ் வந்துடலாம். எக்ஸசைஸ் 6.1 ஃபர்ஸ்ட் ரோமன் ஃப்ரம் த ஃபிகர் ஃபைண்ட் ஆல் தி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் பி. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் பி, அந்த ஆங்கிள் பியை பேஸ் பண்ணி ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், ஆல் ரேஷியோஸ்னாலே 6 ரேஷியோஸ் தான். சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட்டு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். முதல்ல இந்த டயக்ராமை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க டயக்ராமில் எங்கே எல் ஷேப் வருதுங்கிறத பார்க்குறோம். ஏ கிட்ட எல் ஷேப் வரும். ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போதுமே ஹைப்போட்டென்யூஸ் இருக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்க 3 சைட்லேயும் அதுதான் ஒரு லார்ஜர் நம்பராகவும் இருக்கும். 41 சைடில் வந்து உங்களுக்கு ரெட்டில் எழுதி காமிச்சிருக்கேன். ஹைப்போட்டென்யூஸ் ஈக்குவல் டு 41. அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரியும் இந்த தீட்டாவும் எந்த சைடு மேலே இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. ஸோ அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 14 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் எந்த சைடு இருக்கோ இந்த சைடு, அதுக்கு பேர் என்னது, ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து 9 இருக்குது. எல்லாத்தையும் நான் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரேஷியோவை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். என்ன எழுதி வச்சுருக்கோம் ஆரம்பத்தில், சைன் பி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதில் எது ஆப்போசிட் சைடு, 9, ஹைப்போட்டென்யூஸ் 41. ஸோ 9/41 அவ்வளோதான். கொசிக்கன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏன்னா பக்கத்துலேயே நான் எழுதியிருக்கேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து உங்களுக்கு கொசிக்கன் தெரியும் இல்லையா. அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸை ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட் தலையெல்லாம் மாற்றுங்க. 9/41 41/9 எழுதுனீங்கன்னா கொசிக்கன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் காஸ் பி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்ன எழுதி வச்சுருக்கோம், சைடில் பாருங்கள் 40 எழுதியிருக்கோம். ஹைப்போட்டென்யூஸ் வந்து 41 எழுதியிருக்கோம். ஸோ 40/41. சீக்கன் பி அப்படின்னு சொல்லும்போது காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ 40/41க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா 41/40. அதாவது ஹைப்போட்டென்யூஸ் சைட் பை அட்ஜசன்ட் சைட். நெக்ஸ்ட் ஒன் டேன் தீட்டா, டேன் பி. இங்கே வந்து தீட்டான்னு சொல்கிறது இங்கே பின்னு உங்கள் மென்ஷன் பண்ணி பிலே சொல்கிறோம். டேன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டில் 9, அட்ஜசன்ட்டில் 40. 9/40. காட் பி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடு. ஸோ 40/9 அப்படி தலையெல்லாம் மாற்றிட வேண்டியதான். ஸோ சைன் கண்டுபிடிச்சா அதுக்கு அதை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா கொசிக்கன் கிடச்சிரும். காசுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா சீக்கன் கிடச்சிரும். டேனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா காட் கிடச்சிரும். ஸோ 6 ரேஷியோஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இஃப் 2 cos theta equal to √3, then find all the trigonometric ratios of angle theta. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cos theta equal to √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒன்றை மட்டும் ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஆங்கிள்ஸ் அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் சொல்லிவிட்டு செகண்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. இஃப் 2 cos theta equal to √3. அப்போ cos thetaவை மட்டும் வச்சுக்கோங்க, 2வை வந்து டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. √3/2. நமக்கு ஏற்கனவே cos thetaக்கு என்னன்னு தெரியும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு ஏ ஆங்கிள் கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பி கிட்ட தீட்டா வச்சுக்கிறோம். ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இப்போ கொடுத்துருக்க ஹிண்ட்டிலேருந்து அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்டென்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அட்ஜசன்ட் சைடு எங்கே இருக்கும், தீட்டாவும் 90 டிகிரி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அட்ஜசன்ட். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், √3 பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைப்போட்டென்யூஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய சைடு, அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது, அங்கே 2வை பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேர்டாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைடு மட்டும் நமக்கு தெரியாது, அது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபெமிலியர் தியரம், பித்தாகரஸ் தியரம், நம்ம லோயர்லேருந்து நிறைய கிளாஸில் நிறைய தடவை படிச்சுட்டே வரோம். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ரிமைனிங் ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். என்ன பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 sides இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த தேர்ட் சைடு. அதான் பித்தாகரஸ் தியரம். அப்போ ஏபி அண்ட் ஏசி ஆர் 2 sides, ஒன்று அட்ஜசன்ட் இன்னொன்று ஆப்போசிட். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா
தேர்ட் சைடோட ஸ்கொயருக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். அந்தந்த சைடோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏபி மட்டும் நமக்கு தெரியாது, சாரி ஏசி மட்டும் நமக்கு தெரியும், பிசி மட்டும் நமக்கு தெரியாது, மற்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். சாரிப்பா, நமக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் தெரியாது, அதனால ஏசியை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். மற்றதுக்கெலாம் நம்பர் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக √3 அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணுவது சாதாரண 3. ஏன்னா √3 × √3 வந்து √9 வந்துடும். 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3. அதனால எப்போதுமே ஒரு ரூட் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் ரிமூவ் ஆயிரும். 4 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி ஸ்கொயருக்கு வேல்யூ வேணும்னா 4 - 3. 4 - 3 ஈக்குவல் டு 1. therefore AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. the square root of 1 is again 1. so therefore AC ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 சைடு கொடுத்துருந்தாங்க, தேர்ட் சைடு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த 6 ரேஷியோஸை நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ sin θ, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம டயக்ராமில் எழுதி வச்சுட்டோம். இது ஹைபாட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். அப்படி எழுதிட வேண்டியதான். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், ஸோ 1/2. cos θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் √3/2. tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 1/√3. இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன். அப்போ சைனுக்கு 1/2 வந்துச்சுன்னா கொசிக்கனுக்கு என்ன வரும், அதோட ரெசிப்ரோக்கல் 2 கிடச்சிடும். cos θக்கு √3/2னா சீக்கன் θவுக்கு 2/√3. tan θக்கு 1/√3னா cot θக்கு √3/1 இஸ் ஈக்குவல் டு நார்மலாக √3 மட்டும்தான். ஏன்னா டினாமினேட்டருக்கு 1 வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட் சம், ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் sin b, secant b, cot b, cos c, tan c, cosecant c. ஸோ வந்து இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டு நம்மக்கிட்ட 6 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே சின்னமாக 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் எல்லா சைட்ஸும் இருக்காங்கிறத முதல்ல பார்க்குறோம். இப்போ ஏபிடி ட்ரையாங்கிள் நம்ம ஏடிபி ஆர் ஏடிபி ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 சைட்ஸ் அதில் இருக்குது. டயக்ராமில் 5 ஒரு சைடு, 13 ஒரு சைடு இருக்குது. ஆனால் அந்த ஆப்போசிட் சைடு மட்டும் இல்லை. ஏன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். அதையும் நான் என்ன பண்ணிக்க சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஏபி தான், ஏன்னா 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸ் நமக்கு ஆன்சராக வரணும். ஏடிக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிடிக்கு 5 அப்ளை பண்ணிக்கோங்க, 5 ஸ்கொயர். ஏபிக்கு 13 ஸ்கொயரை போட்டுக்கோங்க. ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் 169, 5 ஸ்கொயர் 25. 169ல் 25 சப் பண்ணிங்கன்னா 144. அப்போ ஏடி ஸ்கொயர் வந்து 144னா 144ஓட ஸ்கொயர் ரூட்டு 12. therefore ஏடி ஈக்குவல் டு 12. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏடிக்கு நான் இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஆப்போசிட் சைட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்போசிட் 12, அட்ஜசன்ட் 5 அண்ட் ஹைபாட்டன்யூஸ் 13 எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம், சைன் பிக்கு வந்துடலாமா. சைன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், ஸோ 12/13. செகண்ட் கொஸ்டின், சீக்கன் பி. சீக்கன் பி ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட், அதாவது காசுக்கு என்ன வருமோ அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 13/5. காட் பி ஈக்குவல் டு டேனோட ரெசிப்ரோக்கல், அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட், 5/12. இது எல்லாமே இந்த பி வர்றது எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து செய்கிறோம். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது நமக்கு சிக்கு வேல்யூ கிடைக்கும். அதாவது காஸ் சி, டேன் சி, கொசிகன் சி இதுக்கெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் நம்ம பார்க்குறோம். போன சம்முக்கு வந்து நம்ம 12 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்போசிட் கிடச்சிருச்சு, அட்ஜசன்ட் கிடச்சிருச்சு. எது மட்டும் தெரியாதுன்னா ஹைபாட்டன்யூஸ் மட்டும் தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக ப்ளூவில் எழுதியிருக்கேன்ப்பா. நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ரெட்டில் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்று 20, இன்னொன்று 12. இது ரெண்டு நம்மளாம் கண்டுபிடிச்சது. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இன் ட்ரையாங்கிள் ஏடிசி பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 ப்ளஸ் 256 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ரெண்டு ஆட் பண்ணும்போது 400 கிடைக்கும். 400ஓட ஸ்கொயர் ரூட்டு 20. இப்போ நான் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஆப்போசிட்டிங் இங்கே எழுதி வச்சுக்கிறோம்ப்பா. ஆப்போசிட் வந்து என்ன, 12, அட்ஜசன்ட் 16, ஓகே, ஹைபாட்டன்யூஸ் வந்து 20. எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கிறோம். எழுதி வச்சுட்டு இப்போ காஸ் சி, ஃபோர்த்து கொஷின் காஸ் சி கேட்குறாங்க. காஸ் சி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், 16/20. Both numbers are divisible by 4. Therefore, we simplify this number. We get the answer 4/5. Fifth one, tan C equal to opposite by adjacent, 12/16. Again, we divide these two numbers by 4 table. We get the answer 3/4.
Sixth one, cosecant C equal to hypotenuse by opposite equal to 20 by 12. 20 by 12. Again we divide these two numbers by 4. Then we get the answer 5 by 3. Fourth one, if cos A equal to 3 by 5, then find the value of sin A minus cos A by 2 tan A. என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஏக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை 2 டேன் ஏக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம கையில் வந்து வெறும் காஸ் ஏ மட்டும்தான் இருக்குது. சைனும் டேனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். காஸ் ஏல என்ன இருக்கும் அப்படின்னா adjacent to hypotenuse இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஏபிசி அப்படின்னு என்ன கேட்டிருக்க ஆங்கிள் ஃபுல்லாமே ஏல கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஏயை வந்து நான் தீட்டா இருக்க இடத்துல வச்சுக்கிறேன். பி எங்கே வச்சுக்கிறோம், சி எங்கே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது வந்து adjacent சைடு, அது 3 எங்கே போட்டுக்கிறோம். இது வந்து ஹைப்போட்டெனியூஸ், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மட்டும் தெரியாது. இப்போ யூசிங் பித்தாகோரஸ் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். பிசிக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிக்கு 5ஐயும் ஏசிக்கு 3ஐயும் அப்ளை பண்ணிங்கன்னா 25 minus 9 equal to BC square. சப் பண்ணும்போது 16 கிடைக்கும். 16 is a perfect square, that square root is 4. Therefore BC is equal to 4. BCக்கு இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். sin ஏக்கு ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ இந்த பக்கம் வந்துருங்க. sin A equal to opposite side by hypotenuse 4 by 5. tan A equal to opposite side by adjacent side 4 by 3. இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குது, ஆப்போசிட் எது, அட்ஜசன்ட் எது, ஹைப்போட்டெனியூஸ் எதுன்னு முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைனுக்கும் டேனுக்கும் உள்ள அந்த கீ பாயிண்ட்ஸை எழுதிட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே நமக்கு கொஸ்டினுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சைன் ஏ, காஸ் ஏ, டேன் ஏ எல்லாமே இருக்குது. ஸோ கொஸ்டினை அப்படியே எழுதி அதுக்கு நேராக அந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். சாதாரண நியூமெரிக்கல் கால்குலேஷன் தான். 4 by 5 minus 3 by 5 சப் பண்ணும்போது 1 by 5 கிடைக்கும். டினாமினேட்டரில் 2 into 4 by 3. ஸோ இது கேன்சல் ஆகாது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 by 3 கிடைக்கும். 1 by 5 by 8 by 3. ஸோ இதை வந்து நம்ம டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். 1 by 5 into 3 by 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 1s are 3, 8 5s are 40. Therefore the final answer is 3 by 40. Next, fifth sum, if cos A equal to 2x by 1 plus x square, then find the values of sin A equal to sin A and tan A in terms of x. ஒரு ஹிண்ட்டு காஸ் ஏ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சைன் ஏயும் டேன் ஏயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிறது வந்து காஸ் ஏ. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ். அட்ஜசன்ட்டில் வந்து 2xஐயும் ஹைப்போட்டெனியூஸில் 1 plus x ஸ்கொயர் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். இதுலேயும் ஆப்போசிட் சைட் தெரியாது. ஸோ பை யூசிங் பித்தாகோரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருக்கு 1 plus x ஸ்கொயரை போட்டுக்கோங்க. ஏசிக்கு பதிலாக 2x ஸ்கொயரை போட்டுக்கிறோம். ஸோ 1 plus x ஸ்கொயர் the whole square சொல்லும்போது a plus b the whole square. ஃபார்முலா நம்ம அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கீங்க இல்லையா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எழுதும்போது 1 plus 2x ஸ்கொயர் ப்ளஸ் x பவர் 4 ஈக்குவல் டு bc ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 plus 2x ஸ்கொயர் ப்ளஸ் x பவர் 4 அந்த 4x ஸ்கொயரில் லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். minus 4x square equal to bc square. So 1 4x square 2x square போச்சுன்னா 2x square minus 2x square plus x power 4 x square the whole square எழுதிக்கலாம் equal to bc square. So இது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a square minus 2ab plus b square ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து a minus b the whole square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ 1 minus x square the whole square equal to bc square. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த பவரில் இருக்க 2 கட் ஆயிரும். BC equal to 1 minus x square. இப்போ தான் நம்ம ஆப்போசிட் சைட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், சைன் ஏயும் டேன் ஏயும் எழுத சொல்கிறாங்க இல்லையா. சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஸோ 1 minus x square by 1 plus x square. tan A equal to opposite side by adjacent side equal to 1 minus x square by 2x. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறது தான் கேல்குலேஷனே. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணால் போதும்னா அந்த ஃபார்மில் வந்து அப்ளை மட்டும் பண்ணால் போதும். 6th sum, if sin theta equal to a by root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta. ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு நம்மளை ஒரு கண்டிஷன் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. b sin theta equal to a cos theta. ஸோ என்ன பண்ணிக்கலாம், முதல்ல given கண்டிஷன் எழுதிக்கோங்க. sin theta equal to a by root of a square plus b square. ஏங்கிறது ஆப்போசிட் சைட், டினாமினேட்டரில் வந்து ஹைப்போட்டெனியூஸ். அதுக்கு இது என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் கொண்டு போயிடுவோம். டயக்ராமை வரைஞ்சிட்டு
ஆப்போசிட்டில் வந்து ஏஏ ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஹைப்போட்டென்யூஸில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த சம்மில் எது தெரியாது, அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது. ஸோ அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசிக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளே இருக்க அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டை விட்டு ரூட் போயிடும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி ஸ்கொயர் கிடைக்கும். ஏபிக்கு தான் நமக்கு வேல்யூ வேணும். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் த ஆன்சர் ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் பி. இப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எழுதி வச்சாச்சு, சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆப்போசிட் சைடு ஏ, அட்ஜசன்ட் சைடு பி, ஹைப்போட்டென்யூஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதி வச்சாச்சு. இப்போ கொஷினுக்கு வந்துடலாம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, b sin theta, b sin theta equal to b into a, அதாவது sin thetaக்கு என்ன வேல்யூ இந்த இருக்குது, a by root of a square plus b square. So a into b, ab by root of a square plus c square, put equation number 1. This is left hand side. Then we take the right hand side, a cos theta. A cos theta equal to a into, the value of cos theta is already we find b divided by root of a square plus b square. அது நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். a into b, ab. ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள், ஏபி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கம்பேரிங் these two equations we get the same answer, ஏபி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு equal, then left hand sides are also equal. Therefore the given conditions are satisfied. b sin theta is equal to a cos theta. Seventh sum, if 3 cot a equal to 2, then find the value of 4 sin a minus 3 cos a by 2 sin a plus 3 cos a. என்ன கொடுத்துருக்காங்க, 3 cot aக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த கண்டிஷனை வந்து அதை நம்மளை சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ 3 cot a equal to 2னா cot a equal to 2 by 3. ஸோ காட்டுக்கு என்ன டெஃபினிஷன், adjacent by opposite side. இதை என்ன பண்ணுறோம், டயக்ராமை போட்டுட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் வரைஞ்சிட்டு அட்ஜசன்ட்டில் 2வையும் ஹைப்போட்டென்யூஸில் ரூட் 13 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது, ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும். பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு, சாரி இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, அட்ஜசன்ட் வந்து 2மா, ஆப்போசிட் அட்ஜசன்ட் 2 கொடுத்துருந்தாங்க, ஆப்போசிட் 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைப்போட்டென்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 ஈக்குவல் 13. அப்போ ஏபிக்கு வேல்யூ வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 13 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், தேர்ஃபோர் ரூட் 13 வந்துடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கோ அதை எல்லாம் இங்கே கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் 3, adjacent 2, hypotenuse root 13. இப்போ கொஷினுக்கு வந்துடலாம். நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா sin ஏயும் cos ஏவும் நமக்கு தேவைப்படுது. ஸோ sin a ஈக்குவல் டு opposite by hypotenuse 3 by root 13, cos a equal to adjacent side by hypotenuse 2 by root 13. இப்போ அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ இது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு sin a இருக்கிற பிளேஸில் 3 by root 13ஐயும் cos a இருக்கிற பிளேஸில் 2 by root 13ஐயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது 4 3s are 12 by root 13 minus 6 by root 13 divided by 6 by root 13 plus 6 by root 13. Denominators are same, so we add or subtract the numerator. 12 minus 6, 6 by root 13, 6 plus 6, 12, 12 by root 13. மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஸோ root 13 கேன்சல் பண்ணிடுங்க. 6 1s are 6, 2 6 are 12. Therefore the answer is 1 by 2. Eighth sum, if cos theta is to sin theta equal to 1 is to 2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. cos theta is to sin theta equal to 1 is to 2. எப்போதுமே ரேஷியோவில் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம்னு நமக்கு தெரியும். cos theta by sin theta equal to 1 by 2. அதுக்கப்புறம் cos by sin நம்ம எப்படி எழுதிக்கலாம், காட்டுன்னு எழுதிக்கலாம். cot theta நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். sin theta by cos theta டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி cos theta by sin theta காட்டுன்னு சொல்லலாம். cot theta equal to 1 by 2. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, adjacent side by opposite side. So now we draw one diagram, right angle triangle. Place the value of adjacent side is 1 and opposite side is 2. Now we find the value of the hypotenuse side. BC square equal to AB square plus AC square. By using Pythagoras theorem, BC square equal to the value of AB is 1 and AC is 2. Now substitute these two values, we get the answer 5. BC square equal to 5. 5 is not a perfect square, therefore the value of BC equal to root 5. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ரூட் 5 ஹைப்போட்டென்யூஸ் வந்து ரூட் 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ என்ன பண்ணிக்கோங்க, காஸ் தீட்டா நமக்கு கொஷினில் என்னென்ன தேவைன்னு பார்க்குறோம். சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் நமக்கு தேவைப்படுது. ஸோ 8 sin cos theta equal to adjacent by hypotenuse equal to 1/√5. எல்லாமே நான் எழுதி இங்கே சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு எழுதும்போது ஈஸியாக இருக்கும். sin theta equal to opposite by hypotenuse 2/√5. கொஷின் அப்படி எழுதிக்கிறோம். 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. வேல்யூஸை அப்ளை பண்ணுங்கள். 8 into 1/√5 minus 2 into 2/√5 divided by 4 into 1/√5 plus 2 into 2/√5 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனை நியூமரேட்டரில் மட்டும்தான் பண்ணணும். 8 1s are 8, 2 2s are 4. 8/√5 minus 4/√5 divided by 4/√5 plus 4/√5. 8ல் 4 சப் பண்ணிங்கன்னா 4/√5. டினாமினேட்டரில் 4 plus 4 8/√5. ஸோ அது கீழே இருக்க அந்த ஃப்ராக்ஷனை மேலே நியூமரேட்டர் கொண்டுட்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். 4/√5 into √5/8 கேன்சல் பண்ணும்போது நமக்கு √5 கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 2 4s are 8. Therefore the answer is 1/2. Exercise 6.1ல 2 sums மட்டும் ஹோம்ஒர்க் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 and 10. Thank you.